வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். 2023 எத்திக்ஸ் பிஒய்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் ரியலி மேட்டர்ஸ் ஃபார் சக்ஸஸ், கேரக்டர், ஹாப்பினஸ் அண்ட் லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் இஸ் டெஃபினிட் செட் ஆஃப் எமோஷனல் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்ல கேரக்டராகவும் நல்ல சந்தோஷமாக லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்ஸோட நம்ம இருக்கணும்னா நமக்கு definite set of emotional skills தேவைப்படும். Your emotional quotient is not just purely based on cognitive abilities. See, your emotional quotient is not just purely based on cognitive ability. That means acquired knowledge ability that is measured by conventional intelligent quotient test. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே நம்மளோட நாலேஜ் மூலயமா மட்டும் வர கிடையாது. ஸோ டு யூ அக்ரி வித் திஸ்? கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும், ஸோ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல கேரக்டரோடு இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும்னா நமக்கு டெஃபினட் செட் ஆஃப் எமோஷனல் ஸ்கில்ஸ் வேணும். அப்போ எமோஷனல் கோஷன்ட் வேணும். ஸோ நம்ம எமோஷனல் கோஷன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டோட சம்மந்தப்படுத்த முடியாது. இதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ டு யூ அக்ரி அப்படின்னு கேட்கும்போது ஜென்ரலாக ரெண்டு ஆஸ்பெக்டில் இருக்கும். ஒன்று 60-40 அப்ரோச் எடுக்கலாம். தட் மீன்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 60%, நோன்னு சொல்லி 40% பாயிண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவுட் அண்ட் அவுட்டாக நீங்கள் எஸ் அப்படின்னு நம்ம ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம எஸ் 100% ஒரே விஷயத்த மட்டும் சப்போர்ட் பண்ணி இன்னொரு விஷயத்த நோ அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். ஸோ இப்போ இதில் நமக்கு கேட்டிருக்கிற கொஷின் எமோஷனல் intelligence, emotional quotient. So emotional quotient refers to ability to recognize, understand, manage, influence one's own emotion. Emotional quotient, emotional intelligence, இது ரெண்டுமே ஒரே வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வார்த்தையை பிரிங்க. எமோஷன் பிளஸ் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸா நீங்க எமோஷனை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஓன் எமோஷன்ஸை இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னா இப்போ என்னோட எமோஷன்ஸை என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது, எஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, எஸ். மேனேஜ் பண்ண முடியுது, எஸ். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடிஞ்சா இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. அப்போ எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் ரெஃபர்ஸ் டு ரெகக்னைஸ், understand, manage, influence one's own emotion and என்னோட எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. அதர்ஸ் எமோஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? ரெகக்னைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணணும். ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், கலெக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? உங்களோட எமோஷன்ஸையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உங்ககிட்ட வர்றவங்களோட எமோஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களோட எமோஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ஸோ மேனேஜ் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் எமோஷனல் கோஷன்ட். எமோஷனல் கோஷன்ட் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் ரெகக்னைசிங் மை எமோஷன், அண்டர்ஸ்டாண்டிங் மை எமோஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் மை எமோஷன் and others emotions also, understanding, influencing, recognizing. Now so இதை நம்ம இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி செல்ஃப் அவேர்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருக்கணும்? செல்ஃப் அவேராக இருக்கணும். அதுக்கடுத்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் மேனேஜ்மெண்ட் வரும். ஸோ இது டேனியல் கோல்மேன்ஸ் EQ மாடல். டேனியல் கோல்மேன்ஸ் எமோஷனல் கோஷன்ட் மாடல். என்னது டேனியல் கோல்மேன்ஸோட எமோஷனல் கோஷன்ட் மாடல்னா என்னது? ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், நெக்ஸ்ட் சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் சோஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கணும். இது வந்து டேனியல் கோல்மேன்ஸ் EQ மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டேனியல் கோல்மேன்ஸ் EQ மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ் எப்படி வரும்? ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்றது. செல்ஃப் மேனேஜ்மெண்ட், ஒன்ஸ் நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் சோஷியல் அவேர்னஸ் வரும். சோஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது சோஷியல் ஈவில்ஸை வந்து நீங்க என்ன பண்றது? கண்ட்ரோல் பண்றது. சோஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரயோட் கண்ட்ரோல். ஸோ செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் மேனேஜ்மெண்ட். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆர் எல்ஸ் எமோஷனல் கோஷன்ட்டை பற்றி கொஷின் வந்ததுன்னா டேனியல் கோல்மேன்ஸோட இந்த கான்செப்டை நம்ம ஃபர்ஸ்ட்டே எழுதிடணும். ஃபர்ஸ்ட்டு எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது நம்ம எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது, ரெகனைஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கோட எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுறது தான் செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் மேனேஜ்மெண்ட். இப்போது ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க? வாட் ரியலி மேட்டர்ஸ் ஃபார் சக்ஸஸ். ஸோ எமோஷனல் கோஷன்ட் சக்ஸஸ்க்கு தேவையா? ஸோ ரோல் ஆஃப் எமோஷனல் கோஷன்ட் இன் சக்ஸஸ். வாட் இஸ் திஸ்? leadership skills due to management of own emotions and empathy towards others. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட எமோஷன்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பப்ளிக்கோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுமே லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். இட் இஸ் அ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட் பில்ட்ஸ் த ட்ரஸ்ட் அண்ட் இன்ஸ்பயர்ஸ் அண்ட் மோட்டிவேட்ஸ் அதர்ஸ். ஸோ once you are ready to lead, you should understand your own emotion, empathy and empathy towards others so and it will build a trust and motivate others. Okay, so இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்படி ஆக்சுவலா இந்த எமோஷனல் கோஷன்ட்டை கண்ட்ரோல் பண்றது மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ ஒருத்தரோட எம்பத்தியை நீங்க ரெகனைஸ் பண்றீங்க. ஸோ எம்பத்தி டுவர்ட்ஸ் அதர்ஸ். ஸோ அனுதாபம். ஸோ ஃபர்ஸ்ட். செகண்ட், அடாப்டபிலிட்டி டு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மள ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மள அடாப்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். And this helps to thrive in complex and dynamic situation. First வந்து பாத்தீங்க அப்படின்னா so you are controlling the emotions. Next, adapting towards the change of management of stress. Next, so first point வந்து நம்ம success. Second வந்து பாத்தீங்கன்னா character. So role of emotional quotient in the character building. ஸோ கேரக்டர் பில்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து எமோஷ்னலாக அவேராக இருக்கேன் அப்படின்னா ப்ரமோட் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேனியல் கோல்மேன்ஸோட மாடல் பார்த்தோம். இட் ப்ரமோட் செல்ஃப் அவேர்னஸ் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனல் வேல்யூஸ். ஸோ எமோஷனல் கோஷன்ட் இஸ் ப்ரமோட் செல்ஃப் அவேர்னஸ் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்சனல் வேல்யூ, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எமோஷனல் கோஷன்ட் யூஸ் ஆகும். டெசிஷன் மேக்கிங், எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் ரீசன்ஸ் அண்ட் மாரல்ஸ் அண்ட் நாட் ஆன் எமோஷன்ஸ். நீங்கள் ஒன்ஸ் எமோஷன்ஸ் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம மேக்ஸிமம் டெசிஷன்ஸ் எல்லாமே எமோஷ்னலில் தான் எடுக்கிறோம். ஸோ பட் அப்படி எடுக்காம எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ரீசன்ஸ் அண்ட் மாரல். ஸோ டியூ டு பெட்டர் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். ஒன்ஸ் எமோஷனல் கோஷன்ட் இருந்தது அப்படின்னா உங்கள் டெசிஷன் மேக்கிங்கும் நல்லா இருக்கும். எமோஷனல் கோஷன்ட் ஹெல்ப்ஸ் இன் ஃபேஸிங் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் வித் இன்டெகிரிட்டி அண்ட் காம்னஸ். ஸோ நேர்மையோட காமா ஒரு எமோஷனல் கோஷன்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் பில்ட்ஸ் ரிசைலன்ஸ். And third part, role of emotional quotient in happiness.
It ensures work-life balance. It ensures work-life balance. So because of empathy and social skills leading to healthy relationship and happiness. So work-life balance வந்து ensure பண்ணுது. Empathy means நம்மக்கிட்ட எம்பத்தி இருக்கிறதுனாலையும் சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனாலையும் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹாப்பினஸை இது வந்து கொண்டு வருது. என்னது? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆர்எல்ஸ் எமோஷனல் கோஷன்ட். ஸோ எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் EQ helps in managing negative emotions like anger, hatred, prejudice and foster attitudes of optimism and tolerance. So once you are emotionally intelligent, it regulates manages the negative emotions like anger, hatred, prejudice, foster. So anger, hatred, prejudice இது எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் ஆப்டிமிசம் அண்ட் டாலரன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் due to value of integrity, team spirit. So once you are emotionally intelligent, you are emotionally intelligent, you have high job satisfaction due to value of integrity and team spirit. So next, third part, role of EQ in the lifelong achievements. ஸோ பில்டிங் சோஷியல் நெட்ஒர்க். ஒன்ஸ் நீங்கள் நல்லா இருக்கீங்க மீன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எமோஷ்னலாக அவேராக இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் இட் வில் பில்ட் யுவர் சோஷியல் நெட்ஒர்க். டீம் ஒர்க், ஃபாஸ்டர் த டீம் ஒர்க், கொலாபரேட் வித் எசென்ஷியல் ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, லாங் டேர்ம் கோல்ஸோட சோஷியல் நெட்ஒர்க் பில்ட் ஆகும், டீம் ஒர்க் பில்ட் ஆகும், அதுக்கடுத்து லாங் டேர்ம் கோல்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ லாங் டேர்ம் கோல்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். கண்டினியூஸ் லேர்னிங் growth. Continuous learning growth because of openness to feedback and willingness for self-improvement. Openness to feedback and willingness of self-improvement. So once you are emotionally aware, so you are ready to learn, you will ready to accept the new things, you will ready to accept the new things, you will ready to accept the new things. See, however, ஸோ இது எல்லாம் ஓகே தான். ஹவவர் அலாங் வித் எமோஷனல் கோஷன்ட், இன்டெலிஜென்ட் கோஷன்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் திங்கிங், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், மெமரி அண்ட் ரீகால். ஸோ இது எல்லாத்துக்கும் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்டும் ரொம்ப முக்கியம். வாட் கவுண்ட்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஹவு ஸ்மார்ட் யூ ஆர். நாம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது மேட்டர் இல்லை, நாம் மற்றவங்க கிட்ட எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். நாம் மற்றவங்க கிட்ட எவ்வளவு ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இட் இஸ் செட் பை டேனியல் கோல்மேன். நாலேஜ் ப்ளஸ் எமோஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். ஸோ இன்டெலிஜென்ட் கோஷன் ப்ளஸ் எமோஷன் கோஷன் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். ஸோ திஸ் இஸ் இந்த வென் டயக்ராம் நம்ம போடணும். இப்படி திஸ் வில் ஃபெச் யூ மோர் மார்க். ஸோ திஸ் நாலேஜுக்கும் சக்ஸஸ்க்கும் இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுறது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். கம்மிங் அப் வித் யூபிஎஸ்சி வினோட்ஸ் யூனிக் இனிஷியேட்டிவ் தட் இஸ் கார்ட்ஸ். வாட் ரியலி மேட்டர்ஸ் ஃபார் சக்ஸஸ், கேரக்டர், happiness and lifelong achievement is a definite set of emotional skills. Do you agree with this view? So what is emotional quotient? Emotional quotient refers to ability to recognize, understand, manage, influence our own emotions and the emotions of others. So yes, so emotional quotient refers to ability to recognize under, yes, Daniel Goleman's emotional quotient model. Self awareness, self management. ஒன்ஸ் நீங்கள் செல்ஃப் அவேராக இருக்கீங்க, செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா யூ வில் கோ ஃபார் சோஷியல் அவேர்னஸ், யூ வில் கெட் சோஷியல் அவேர்னஸ் அண்ட் யூ வில் மேனேஜ் சோஷியல் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. ஸோ நோயிங் அவர் ஸ்ட்ரென்த். ஃபஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னது? என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் செல்ஃப் அவேர்னஸ். நோ அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், லிமிடேஷன்ஸ். செல்ஃப் மேனேஜ்மெண்ட், எனக்கு என்ன ப்ளஸ் என் மைனஸ்ன்னு தெரிஞ்சு அதை நான் மேனேஜ் பண்ணுறேன். மேனேஜ் பண்ணும்போது நான் சோஷியலாக போகிறேன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதர்ஸோட எமோஷன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். சோஷியல் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் நான் சோஷியலாக மேனேஜ் பண்ண ஆரம்பிப்பேன். இன்ஃப்ளூயன்ஸ், கம்யூனிகேட் அண்ட் பில்ட் ஹெல்தி ரிலேஷன்ஷிப். So self-awareness is about SWOT analysis, about myself, strength and weak analysis. So self-management is about stress management. So example, social awareness is about empathy and active listening of others. Social management is about teamwork and conflict resolution. Next, role of
எமோஷனல் கொஷின் கேரக்டர் பில்டிங், செல்ஃப் அவேர்னஸை ப்ரமோட் பண்ணும், எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் கொண்டு வரும், ஹெல்ப்ஸ் இன் ஃபேசிங் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் வித் இன்டெகிரிட்டி அண்ட் காம்னஸ், பில்ட் ரெசிலன்ஸ், பேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். ரோல் ஆஃப் இக்யூ அண்ட் ஹாப்பினஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸை மேனேஜ் பண்ணும், எமோஷனல் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரும், பாசிட்டிவ் ஆட்டிடியூடை இன்க்ரீஸ் பண்ணும், நெகட்டிவ் தாட் ப்ராசஸை வந்து குறைச்சிவிடும், ஹை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒன்ஸ் நம்ம வந்து எமோஷனல் கோஷன்ட்டாக செயல்படும் போது we will get more job satisfaction. So role of EQ in lifelong achievements, build social networking, foster teamwork, adaptability to change, continue learning and growth. So however EQ is important, IQ is also important for logical reasoning, analytical thinking, cognitive development, promote solving problems, memory and recalling. See, emotional quotient takeaways அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது success, IQ plus EQ is equal to success. That gap is filled by EQ. So character. So integrity, ethics, resilience, build your EQ. Which what all builds your EQ? Integrity, ethics, resilience. Happiness அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது emotional balance, empathy, positive relationship. Lifelong achievements, adaptability, teamwork, continued growth. Continuous learning, openness, feedback, willing for self-improvement. So conclusion, EQ transforms knowledge into wisdom and talent into excellence. So it is an also additional conclusion. So see, so this is how the UPSC Vinod is coming up with such a comprehensive initiative. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Emotional intelligence is an important part for this year also. Thank you. Keep following UPSC Vinod.